சரி, இந்தியாவில் 5 முக்கியமான பகுதியில் மக்கள் ஓட்டு போட்டாங்க. அந்த ஒவ்வொரு பகுதியும் டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ், டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸ். பட் இந்த எல்லா ஸ்டோரிஸ்க்கும் பின்னாடி இருக்கிற ஒரு காமன் பேட்டர்ன் என்ன? ஸோ வாட் இஸ் தி காமன் பேட்டர்ன்? இந்த 5 எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் இந்தியாவோட டெமோக்ரஸி பற்றி என்ன சொல்ல வருது? திஸ் இஸ் அவர் கிளாஸ். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் அசாமை பிக்சர் பண்ணலாம். அசாமில் நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும், எந்த டவுனுக்கு போனாலும், இப்போ பார்க்க போகிற எக்ஸாம்பிள் மாதிரி ஒரு பர்சனை பார்க்க முடியும். எக்ஸாம்பிள், ஒரு ஃபார்மர் வச்சுக்கலாம். இந்த ஃபார்மர் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க ஃபுல் லைஃப் voted ஃபார் காங்கிரஸ். இந்த ஃபார்மர் மட்டும் கிடையாது, இவரோட அப்பா, இவரோட தாத்தா எல்லாருமே voted ஃபார் காங்கிரஸ். அப்போ இவங்க ஃபேமிலிக்கு காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுறதுன்றது இட் இஸ் தி ஹேபிட், அவங்களுடைய அடையாளம், இந்த ஃபேமிலியோட மெமரி. பட் இந்த மெமரி கொஞ்சம் கொஞ்சமா எரோட் ஆகிட்டே வந்துட்டே இருக்கு, மறைஞ்சிட்டு வந்துட்டே இருக்கு. அந்த மறைஞ்சு வந்ததோட அந்த எரோஷனோட அவுட்புட் தான் இந்த ரிசல்ட். சோ அதே ஃபேமிலி திஸ் டைம் காங்கிரஸ் மறந்துட்டு பிஜேபிக்கு ஓகே போட்டாங்க. சோ பிஜேபி கேம் வித் நியூ எனர்ஜி, நியூ சிஎம் ஃபேஸ் வித் சம் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். சோ பிஜேபியோட அடையாளம் யாரு இந்த ஊர்ல? ஹிமந்தா பிஸ்வா சர்மா. சி அசாம்ல டோட்டல் சட்டமன்ற சீட்டே வந்து 126 தான். அதுல பிஜேபியோட அலையன்ஸ் மட்டுமே 101 சீட் தாச்சு, 101. அப்படி பார்த்தா காங்கிரஸோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு செம வர்ஸ்ட் இல்ல. இது வரைக்கும் இவ்வளவு வர்ஸ்டான ரிசல்ட் அசாம்ல அவங்க பார்த்தது கிடையாது. ஈவன் அசாம்னு சொன்ன உடனே 1985 கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அசாம் அகிடேஷன், அசாமோட ஹிஸ்டரியில பயங்கரமான ஒரு போராட்டம், பாப்புலேஷனுக்குள்ள கான்ஃபிளிக்ட். அந்த குழப்பத்துல கூட காங்கிரஸ் டிட் பெட்டர். இப்ப இருக்கிற ரிசல்ட்டை விட 1985 பெரிய பிரச்சனை அப்ப கூட ஓரளவுக்கு டீசென்ட்டா வாங்குச்சு. பட் இப்போ கம்ப்ளீட் கொலாப்ஸ். ஸோ யாருக்கு விக்டரி? பிஜேபி. எப்படி ஜெயிச்சாங்க? ரொம்ப சிம்பிள் ஐடியா. இந்த அசாம் இருக்குல்லங்க, இந்த அசாம் ஸ்டேட் வந்து அந்த பேசிக்ஸை பார்க்கும்போது இது ஒரு நார்மல் ஸ்டேட் கிடையாது. அசாமோட பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா ஹிந்துஸ் 61%, 61.5, முஸ்லிம்ஸ் 34%. இப்போ ஒரு ஸ்டேட்ல அதிகப்படியான முஸ்லிம் பாப்புலேஷன் வாடுற பகுதி அசாம். என்ன ரீசன்? பங்களாதேஷ்ல வார் நடந்துச்சு. ஸோ பங்களாதேஷ்ல முஸ்லிம்ஸ் இருப்பாங்க. இந்த வார் நடக்கும்போது மைக்ரேஷன், ஹிந்து முஸ்லீம் மைக்ரேஷன், நிறைய முஸ்லிம்ஸ் அசாம்ல செட்டில் ஆகுறாங்க. யாருக்கு பிடிக்காது? ஹிந்துஸ்க்கு பிடிக்காது. நிறைய பேர் உள்ள வராங்க. அப்ப நம்மளை விட முஸ்லிம் பாப்புலேஷன் அதிகமாயிட்டா 30% இருக்காங்கல்ல. அப்ப இந்த ஃபியரை யார் பயன்படுத்திக்க முடியும்? பிஜேபி பயன்படுத்திக்க முடியும். இந்த கோர் கான்ஃபிளிக்ட் புரிஞ்சுல ஹிந்துஸ்க்கு என்ன ஃபீல் வருது? நம்மளுடைய அசாம் கல்ச்சர், அசாம் அடையாளத்தை இப்ப வர்ற மக்கள் மாத்திருவாங்களோ, நம்ம கல்ச்சர் நம்ம லேண்ட் அவங்க பிடிச்சிப்பாங்களோ. ஸோ ஃபியர் ஆஃப் டெமோகிராபிக் சேஞ்ச், பாப்புலேஷனுக்குள்ள ஒரு சேஞ்ச் வந்துருமோ. திஸ் ஃபியர் பிகம்ஸ் தி பொலிட்டிக்கல் டூல் ஆஃப் பிஜேபி. உங்களுக்கு தெரியும் என்ன பண்றாங்க? அந்த ஃபியர் என்ன கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஹிந்து ஓட்ஸ் மொபிலைஸ் ஆகி பிஜேபிக்கு வருது. 2016 வரைக்கும் காங்கிரஸ் ரூல் பண்ணுச்சு. இதுக்கப்புறம் அசாம்ல பிஜேபி ஆட்சி பிடிச்சது. 2021 மறுபடியும் பிஜேபி ஆட்சி பிடிச்சது. 2016 பிஜேபி, 21 பிஜேபி, 2026 மூன்றாவது முறை எப்பொழுதுமே மக்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த ஆட்சி வேணாம்னு சொல்லுவாங்கல்ல. பட் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பெரிய வெற்றி. 126 சீட்ல 101 சீட். எப்படி தேர்ட் டைம் சீட்ஸ் அதிகமாகும்? குறையும்ல. வாட் இஸ் தி கான்ஃபிளிக்ட், இல்ல வாட் இஸ் தி கோர் ஐடியா? அப்ப ஏதோ ஒரு முக்கியமான ஐடியா ஆம்பிளிஃபை இருக்கும். என்ன ஆம்பிளிஃபை ஆச்சு? ஃபியர். முஸ்லிம் பாப்புலேஷனை பார்த்து ஒரு ஃபியர் வருதுல, அந்த ஃபியரை ஆம்பிளிஃபை பண்றாங்க. ஒரு சைடுல ஹிந்துஸ்க்கு அந்த பயத்தை அதிகமாக்கி பிளஸ் ஹிந்து மக்களுக்கான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்றாங்க. அப்ப உங்களோட பயத்துக்கு பாதுகாப்பு நாங்க தான், உங்களோட வெல்ஃபேருக்கு நாங்க தான் பாதுகாப்பு. ஃபியர் பிளஸ் வெல்ஃபேர் இஸ் ஈக்குவல் டு ஓட்ஸ். ஓகேவா? ஜென்ரலா பார்க்கும்போது பிஜேபி வந்து எல்லா கட்சியும் எல்லா மக்கள்கிட்ட பேசுற மாதிரி இருக்கும். பட் ஸ்டேட் வைஸ் உள்ள போகும்போது அந்த பிஜேபி பண்ற ஸ்ட்ராட்டஜி டிஃபரன்ஸா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த அசாம் எலெக்ஷன்ல எந்த தொகுதியிலுமே முஸ்லீம் நிக்க வைக்கல. 0 ரெப்ரசன்டேஷன் ஃபார் முஸ்லீம் பாப்புலேஷன். லாஜிக் புரியுதா? தமிழ்நாட்டுல தரலனா வேற 35% இருக்கிற பாப்புலேஷன் இருக்கிற ஒரு ஸ்டேட்ல அந்த பாப்புலேஷன் இருந்து ஒரு ஆளை கூட நிக்க வைக்கலனா வாட் வாஸ் தேர் ஐடியா? சோ வாட் இஸ் தி பாயிண்ட்? அப்ப இந்த காலகட்டத்தில் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஜெயிக்கணும்னா ரெண்டே ஸ்ட்ராட்டஜி தான். பிஜேபி பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்களோட பாதுகாவலரா நம்ம காட்டணும். அப்ப அவங்களுக்கு என்ன பயம் இருக்குன்றத ஆம்பிளிஃபை பண்ணணும், ஃபியரை ஆம்பிளிஃபை பண்ணுவோம். பிளஸ் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், உங்களுக்கு எந்த காசு தரேன், உங்களுக்கு எந்த வெல்ஃபேர் பண்றேன், பெண்களுக்கும் கரெக்டா, முக்கியமா பெண்களுக்கும் யூத்துக்கும் இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட செல்வாக்கு நமக்கு கிடைக்கும். ஸோ டூல் 1 போலரைசேஷன், மக்களுக்குள்ள பிரிவினை உருவாக்குறது. ஹிந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ், முஸ்லீம் லாங் டிஸ்டன்ஸ், ரெண்டு பேரும் பிரிக்கிறது, டிட்டாச், போலரைசேஷன். பிளஸ் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம்ஸ், பொருளையோ காசையோ ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ற மாதிரி ஸ்கீம்ஸ், போர் பீப்புள் பெனிஃபிட் ஆகிற மாதிரி டைரக்ட் பெனிஃபிட் ஸ்கீம்ஸ். சோ கிளியர்ல அந்த கோர் பாராடாக்ஸ் புரியுதா? நீங்க வந்து ஒரு லீடர், ஒரு தலைவரா இருக்கிறவர் எப்படி ஒரு சைடுல மக்களை பிரிப்பாரு, இன்னொரு சைடுல அதே மக்களுக்கு வெல்ஃபேர் தருவாரு. ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்குல்ல. பட் இந்த கான்ட்ரடிக்ஷனோட தான் பிஜேபி ஜெயிச்சிருக்கு. மக்கள் நடுவுல பயத்தை உருவாக்குது, மக்களை பிரிக்குது, அட் தி சேம் டைம் ஓட்ஸ் வாங்குறதுக்கு வெல்ஃபேர் மெக்கானிசம் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் தி இந்தியாஸ் மாடர்ன் பொலிட்டிக்ஸ். மக்களுக்குள்ள இருக்கிற மக்கள் கிரியேட் பண்ண குரூப்ஸ் இருக்குல்ல, அந்த குரூப்ஸையே பொலிட்டிக்ஸா மாத்துறது, அந்த குரூப்ஸ்க்கு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸும் தருது. கிளியர்ல? ஸோ அசாமோட எலெக்ஷனை ஓரளவுக்கு கிளியரா புரிஞ்சாச்சுல, அந்த பேசிக்ஸ் புரிஞ்சிச்சுல, ஃபியர் பிளஸ் வெல்ஃபேர். கரெக்டா? இப்போ அடுத்த ஸ்டேட் வெஸ்ட் பெங்கால். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. எப்படி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபி வரணும்னு ரொம்ப நாளா வெயிட் பண்ணுதோ அதே மாதிரி பிஜேபிக்கு வெஸ்ட் பெங்கால் மேல ஒரு லாங் இன்ட்ரெஸ்ட், எப்படியாவது வின் பண்ணணும்னு பல வருஷங்களா வெயிட் பண்ணிட்டே இருக்கு. ஸோ இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்கு
எப்படி ஜெயிச்சது? அது ஹார்ட் ஒர்க்கா, மணியா, இல்ல பவரா எப்படின்னு பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி வாட் இஸ் தி பேசிக்ஸ்? வெஸ்ட் பெங்காலோட பொலிட்டிக்கல் ஸ்டோரி எடுத்தா யாரு முக்கியம்? மம்தா பானர்ஜி, திரிணாமுல் காங்கிரஸ், ரொம்ப காலமா ரூல் பண்ற ஒரு பார்ட்டி. ஸோ பல வருடங்களாக ரூல் பண்ற பார்ட்டி. பட் இந்த எலெக்ஷன்ல திரிணாமுல் காங்கிரஸ் லாஸ்ட் இட்ஸ் டாமினன்ஸ், பவரை இழந்துருச்சு. வாட் இஸ் தி ரீசன்? நிறைய ரீசன் இருக்கு. அந்த கட்சியோட அடுத்த பெரிய லீடர் யாருன்னு மம்தா பானர்ஜி மாதிரி அடுத்த ஸ்ட்ராங் ஃபேஸ் இன்னும் யாரும் இல்ல. அண்ட் ரொம்ப முக்கியமான கிரிட்டிக், இந்த கட்சி மேல நிறைய கரப்ஷன்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், திரிணாமுல் காங்கிரஸ் கவர்மெண்டா இருக்கும்போது ஒரு ஸ்கீம் இருந்துச்சு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சர் வேலை, ஒரு 26,000 26,000 டீச்சர்ஸ் இன் கவர்மெண்ட் ஸ்கூல். என்னாச்சு? காம்படிஷனா இல்லாம ஒவ்வொரு சீட்டுக்கு காசு கொடுத்து அந்த டீச்சர் வேலையை வித்தாங்க. தி ஜாப்ஸ் வேர் சோல்டு ஃபார் மணி. என்னாச்சு? கோர்ட் உள்ள வந்துச்சு, அந்த 26,000 டீச்சர் ஜாப்ஸையும் கேன்சல் பண்ணிடுச்சு, வித்ட்ரா பண்ணிடுச்சு. அப்ப என்ன ஆகும்? கட்சி மேல இருக்கிற அந்த பேர் என்ன ஸ்பாயில் ஆகுமா? thousands ஆஃப் பீப்புளோட எம்ப்ளாய்மெண்ட் ஆகுது, லாஸ் ஆகுதா? ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் ஆஃப் கரப்ஷன். அண்ட் ரொம்ப முக்கியமா 2018 அந்த ஊர்ல பஞ்சாயத்து எலெக்ஷன் நடத்த முடியல. இந்த கட்சி ஆட்கள், இந்த கட்சியில கேடர்ஸ் இருப்பாங்களே, இந்த யூஸ்ட் வயலன்ஸ். பல வருஷங்களா டவுன்லயும் முனிசிபல் எலெக்ஷன் நடக்கல. அண்ட் ரீசென்ட்லி நீங்க பாத்திருப்பீங்களா, ஆர்ஜி கார் கேஸ் ஞாபகம் இருக்குல்ல? ஒரு ஹாஸ்பிட்டல்ல யங் டாக்டர் இறந்து போனாங்கல்ல. ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட்? ஒரு வெஸ்ட் பெங்காலோட சிஎம் வந்து ஒரு உமனா இருக்கும்போது, ஒரு உமன் சிஎம் இருக்கும்போது உமன்ஸ்க்கு சேஃப்டி இல்ல, கவர்னன்ஸ் ஃபெயிலியர். இது எல்லாம் யாருக்கு சாதகமா மாறும்? அப்போசிஷன் பார்ட்டி பிஜேபி. இந்த எல்லா கவர்னன்ஸ் ஃபெயிலியர் கூட பிஜேபியோட பாலிடிக்ஸ் ஆட் பண்றா. வாட் வாஸ் தேர் பாலிடிக்ஸ்? ஹிந்துத்துவ பாலிடிக்ஸ். இந்தியாவோட நேஷனல் மூவ்மெண்டோட ஹெட் குவார்டர் எது? வெஸ்ட் பெங்கால். இந்தியாவோட கிரேட்டஸ்ட் மைண்ட்ஸ் எல்லாமே வெஸ்ட் பெங்கால் தான். ப்ராக்ரசிவ் மைண்ட்ஸ், ராடிக்கல் மைண்ட்ஸ். பட் அதே ஸ்டேட்டுக்குள்ள தான் ஹிந்துத்துவம் டெவலப் ஆச்சு. லாஜிக் புரியுதா? ஹிந்துத்துவம் எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தா நம்ம யோசிப்போம் நார்த் இந்தியான்னு யோசிப்போம்ல. பட் ரியலி வெஸ்ட் பெங்கால்ல ஆர்எஸ்எஸ் ஓட பிரசன்ஸ், பிஜேபியோட விங்கான ஆர்எஸ்எஸ் ஓட பிரசன்ஸ் 1940s இருந்து இருக்கு. ஸோ வாட் இஸ் தி ரீசன்? பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால்ல அந்த ஹிந்து முஸ்லீமோட டிவிஷன், இந்த ரயாட் எங்க நடந்துச்சு? பெங்கால்ல. அப்ப ஆல்ரெடி ஹிந்து முஸ்லிம்ஸ் நடுவில் ஒரு ஹேட்ரட்னஸ் இருக்கு. அப்ப ஹிந்துஸை மொபிலைஸ் பண்ண முடியும். ஸோ பார்ட்டிஷன் இஸ் தி டூல் ஃபார் ஆர்எஸ்எஸ் பாலிடிக்ஸ். லாஜிக் புரியுதா? மற்ற ஸ்டேட்ல பயமுத்தலாம், மைக்ரேட்ஸ் உள்ள வராங்க, மைனாரிட்டிஸ் பாருங்க. பட் இதுல வந்து ஹிந்துஸ்க்கு ரியல் பெயின் இருக்கு, பார்ட்டிஷன் பெயின். ஞாபகம் இருக்குறேன், இந்தியாவில் அந்த டைம்ல இருந்தது ஒரே ஒரு ஸ்டேட் பெங்கால். ஹிந்து முஸ்லிம்ஸ் நடுவில் பார்ட்டிஷன், ஒரு பெங்கால் ஸ்டேட்டே ரெண்டா உடையுது, வெஸ்ட் பெங்கால், ஈஸ்ட் பெங்கால். ஸோ முஸ்லிம்ஸ் பெங்காலோட பாதி ஸ்டேட் எடுத்துட்டாங்க. அப்ப வெஸ்ட் பெங்கால்ல எதை உருவாக்க முடியும்? ஹிந்துத்துவா உருவாக்க முடியும். ஓகேவா? ஸோ அந்த பார்ட்டிஷன் ட்ராமா இருக்குல்ல, அந்த ரியல் பெயின் இருக்குல்ல, தட் இஸ் ஜென்ரேஷனல், ரொம்ப வருஷமா இருக்கு. ஸோ பார்ட்டிஷன் ட்ராமாவை பயன்படுத்துறாங்க. பிளஸ் ரொம்ப முக்கியமானது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். வெஸ்ட் பெங்கால மட்டும் 91 lakhs ஆஃப் பீப்புள்ஸோட ஓட்ஸ் வந்து டெலிட் செய்யப்பட்டது. தேர் ஓட்டிங் ரைட்ஸ் வாஸ் ரிமூவ்டு. அப்படி பார்க்கும்போது யாருடைய ஓட்டிங் மோஸ்ட்லி போயிருக்கும்? முஸ்லிம்ஸ் தானே, மைக்ரேட்ஸ் தானே. அப்ப அதுவும் சாதகமா இருக்கலாம்னு சொல்றாங்க. ஸோ ஓகேல, தீஸ் ஆர் தி ரீசன்ஸ் தட் broke தி 60 years ஆஃப் ஹிஸ்டரி. இது வரைக்கும் உள்ளே நுழைய முடியாத ஒரு பிஜேபி பொறுமையா 20 years 30 years 40 years ஒரு ஸ்ட்ராங் ஆர்கனைசேஷன், ஆர்கனைசேஷனோட கெபாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமா டீப்பா ரூட் லெவலுக்கு போயிட்டு அந்த ஹிந்துத்துவ பாலிடிக்ஸை ஸ்ப்ரெட் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ ஸ்ட்ராங் ஆர்கனைசேஷன், பார்ட்டிஷன் ட்ராமா, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், மம்தா பானர்ஜிஸ் கவர்னன்ஸ் கிரைசிஸ், ட்ரஸ்ட் டெபிசிட், இது எல்லாமே பிஜேபிக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸோ கிளியர்ல. ஸோ அசாம் பார்த்தாச்சு, ஒரு சைடு ஃபியர், இன்னொரு சைடு வெல்ஃபேர், ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி பிஜேபி. நெக்ஸ்ட் பெங்கால் பார்த்தோம், லாங் டேர்ம் பிஜேபியோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ராங் பண்ணது பிளஸ் ஓட்டர் டெலிஷன். பட் இப்போ பார்க்க போறது கொஞ்சம் டிஃபரெண்ட் ஸ்டோரி. பிஜேபி தூக்கிடலாம். ஸோ வாட் ஹேப்பன்ட் இன் தமிழ்நாடு? ஆல்ரெடி நம்ம தனி கிளாஸா பார்த்தாச்சு, தனி வீடியோ ஷேர் பண்ணிட்டேன். பட் ஒன்ஸ் அகைன் ஒரு ஷார்ட் கிறிஸ்ப். எப்படி வந்து பெங்கால் ஸ்டோரியில ஒரு 60 years ஆஃப் ஸ்டோரின்னு பார்த்தோமோ, சேம் லைக் தட் லாஸ்ட் 60 years ரெண்டே பார்ட்டி தான், டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே. இந்த ரெண்டு பேரால மட்டும்தான் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண முடியும். தமிழ்நாட்டில் நிறைய கட்சிகள் இருந்தாலும் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ற அளவுக்கு கேபிலிட்டி இருக்கிற ரெண்டு பார்ட்டிஸ் தான் இதான். பட் இந்த எலெக்ஷன் இந்த பேட்டர்னை ப்ரோக் பண்ணுது. ஸோ முதல் முறையாக ஹிஸ்டாரிக்கலி டிஎம்கே இல்லாம ஏடிஎம்கே இல்லாம இன்னொரு கட்சியில இருந்து முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஒரு சிஎம் வராரு. ஸோ 60 வருஷமான 60 years ஆஃப் திராவிடியன் டாமினன்ஸ் ப்ரோக் ஆகுது. எல்லாம் தெரிஞ்சது தானே? எஸ். இதுக்கு என்ன காரணம்? ஜஸ்ட் எமோஷன்ஸ் மட்டும் கிடையாது, ஜஸ்ட் இமேஜ் மட்டும் கிடையாது, சில மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனும் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச கால்குலேஷன் தான், ரொம்ப சிம்பிளா சொல்ல ட்ரை பண்றேன். ஸோ வாட் இஸ் தட் மேத்தமெட்டிக்ஸ்? அது பாக்குறதுக்கு முன்னாடி டிவிக்கு என்ன பண்ணுச்சு? தனியா போட்டி போடுச்சா? கண்டெஸ்டிங் அலோனா? எல்லாரும் என்ன சொன்னாங்க? தமிழ்நாட்டில் ஒரு கட்சி வந்து தனியா கண்டெஸ்ட் பண்ணுதுன்னா இட் இஸ் லைக் சூசைடு, பொலிட்டிக்கல் சூசைடு சொன்னாங்க. என்ன ரீசன்? தமிழ்நாட்டில் டூ மெனி பீப்புள், டூ மெனி காம்ப்ளெக்சிட்டிஸ், டூ மெனி குரூப்ஸ், டூ மெனி லாயலிட்டிஸ். ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு லாயலிட்டி தலைவர் இருப்பாங்க. ஸோ விஜய் இக்னோர்ட் எவ்ரிதிங் அண்ட் ஸ்டாண்டர்ட் அலோன். கரெக்டா? பட் இந்த எல்லா காம்ப்ளெக்சிட்டி இக்னோர் பண்ணிட்டு தனியா நிக்கிறாரா? வாட் இஸ் தி ரீசன்? ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம், இவருக்கு 100 பேர் சப்போர்ட் பண்றாங்க, இவருக்கு 100 பேர் சப்போர்ட் பண்றாங்க, இவர் பேர் ஏ வச்சுக்கலாம். இவருக்கு ஜஸ்ட் 40 பேர் தான் சப்போர்ட் பண்றாங்க, இவர் பேரு வி வச்சு. இதுல யாரு பவர்ஃபுல்? இவங்க தானே. ஸோ ரியாலிட்டியில பார்க்கும்போது அவங்க பவர்ஃபுல் மாதிரி தெரியும். பட் இப்போ யோசிங்களேன், இந்த 100 பேரோட சப்போர்ட் இருக்குல்ல, இது எப்படி இருக்குன்னா, ஒரு 100 இடத்துல இல்ல ஒரு 10 இடத்துல இங்க ஒரு 10 பேர், இங்க ஒரு 10 பேர், இங்க ஒரு 5 பேர், இங்க ஒரு 10 பேர், இங்க ஒரு 20 பேர், 5 பேர் பிரிஞ்சிருக்காங்க. டிஎம்கேவோட சப்போர்ட்டர்ஸ் வந்து ஸ்ப்ரெட்டட்
அக்ராஸ் ஆல் தி கான்ஸ்டிடுவன்சி. பார்க்க பெரிய நம்பர் மாதிரி இருந்தாலும் ரிசல்ட் பார்த்தீங்களா, டிவிகே வாங்கின டோட்டல் பர்சன்டேஜும் டிஎம்கே வாங்கின டோட்டல் பர்சன்டேஜும் அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் கிடையாது. ரெவல்யூஷன் சொல்றாங்களே, ரெவல்யூஷன் லெவலுக்கு சேஞ்ச் கிடையாது. அப்போ டிஎம்கேக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருந்தாலும் அந்த சப்போர்ட் எப்படி இருக்கு, ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் பிரிஞ்சு இருக்கு, ஸ்ப்ரெட் அக்ராஸ். பட் ஏடிஎம்கேக்கும் டிவிகேக்கும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அவங்களுக்கு இருக்கிறது ஒரு 40% தான், 30% தான். அந்த 40 பீப்புளும் ஒரே ஒரு தொகுதியில் இருந்தா லாஜிக் புரியுதா? டிஎம்கேவால எல்லா தொகுதியிலும் ஆள் இருந்தோம், எந்த தொகுதியும் ஜெயிக்க முடியல. பட் ஏடிஎம்கேவால டிவிகேவால எல்லா தொகுதியும் ஆள் கிடையாது, இருக்கிறது சில தொகுதி தான். அந்த தொகுதியில நிறைய பேர் இருப்பாங்க. இந்த ஒரு சீட் கிடைச்சிச்சு. டிஃபரன்ஸ் புரியுதுல? எஸ். இந்தியாவில் ஃபாலோ பண்ணப்படுற சிஸ்டம் என்னது? ஃபர்ஸ்ட் பாஸ்ட் தி போஸ்ட் சிஸ்டமா. என்ன அர்த்தம்? ஒரு தொகுதியில எத்தனை பேர் இருக்காங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் 100 பேர் இருக்காங்கன்னா பாதிக்கு பாதி பேர் ஓட்டு போட்டாதான் அந்த தொகுதியோட எம்எல்ஏ அப்படின்லாம் கிடையாது. அந்த தொகுதியில எல்லா கட்சியும் போட்டி போடும். எந்த கட்சியில இருக்க நிக்கிற பர்சன் அதிகமான சீட்டு வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஜெயிச்ச மாதிரி அர்த்தம். ஃபர்ஸ்ட் யார் அதிகமாகறாங்களோ அவங்களுக்கு தான். ஒருத்தர் 10 பேர், ஒரு பர்சனுக்கு 10 பேர் ஓட்டு போடுறாங்க, ஒருத்தருக்கு 15 பேர், இவங்க தான் ஜெயிச்சாங்க. இந்த கோர் ஐடியா புரிஞ்சுல? பாதிக்கு பாதி வாங்கலாம் அவசியம் கிடையாது. அந்த தொகுதியில ஒவ்வொரு தொகுதியிலையும் மற்ற பேரை விட நீ அதிகமாக ஓட்டு வாங்கிருக்கா, நீ தான் வின்னர். அப்படி பார்க்கும்போது டிஎம்கேக்கு எல்லா தொகுதியிலையும் ஆள் இருப்பாங்க. பட் எல்லா தொகுதியிலையும் மக்கள் கான்சென்ட்ரேட்டடா இருக்க மாட்டாங்க. டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் கான்சென்ட்ரேட்டடா இருக்க மாட்டாங்க. டிஃபரன்ஸ் புரிஞ்சுல? பட் டிவிகேக்கு ஏடிஎம்கேக்கு கம்மி ஓட்டர்ஸா இருந்தாலும் அந்த கம்மி ஓட்டர்ஸ் சில தொகுதிகளில் டென்சிட்டி அதிகமா இருப்பாங்க. அப்ப அந்த எல்லா தொகுதியிலையும் ஜெயிச்சிட முடியும். பட் அதே தொகுதியில டிஎம்கே சப்போர்ட்டர்ஸா இருந்தாலும் ஜெயிக்க முடியாது. லாஜிக் புரிஞ்சுல? எஸ். ஸோ டிவிகே ஜெயிச்சதுக்கு இது ஒரு ரீசன். அவங்களுக்கு தேவையான எத்தனை சீட்டோ, வின் பண்றது எத்தனை சீட்டு தேவைப்படுமோ, கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றது எத்தனை சீட்டு தேவைப்படுமோ, அந்த அளவுக்கு சில முக்கியமான தொகுதியில அதிகமான கான்சென்ட்ரேட்டட் பீப்புள் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டத்துல எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு போடுறாங்கன்றத விட எத்தனை தொகுதியில கான்சென்ட்ரேட்டடா இருக்காங்க, அதான் முக்கியம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் பாயிண்ட், விஜய்க்கு ஒரு பயங்கரமான ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. நாவல்டி. விஜய் ஹேஸ் தி அட்வான்டேஜ் ஆஃப் நாவல்டி. வாட் இஸ் நாவல்டி? எக்ஸ்பெரிமெண்ட். மக்களுக்கு எப்பொழுதுமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க பிடிக்கும், புதுசா ஒரு பண்ணலாம். அப்ப அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கிறதுக்கு எந்த ஃபேஸ் சரியா இருக்கு? விஜய் ஹேஸ் தட் நாவல்டி ஃபேஸ். நாவல்டி ஃபேஸ். என்ன ரீசன்? டிஎம்கே, ஏடிஎம்கே, திராவிடன் பார்ட்டிஸ், கரப்ஷன், பப்ளிக் டிட்டாச்மெண்ட், மக்கள் கிட்ட இருந்து விலகி இருக்காங்க. அவங்க பண்ற கவர்னன்ஸ் இஸ் டிஸ்டன்ஸ்டு ஃப்ரம் பீப்புள். இன்டர்னல் கான்ஃபிளிக்ட். லீடர்ஷிப், அவங்களோட கவர்னன்ஸ் மக்களை விட்டு தள்ளி இருக்கு, டிட்டாச்டு ஃப்ரம் பீப்புள். கட்சிக்குள்ள இன்டர்னல் பாலிடிக்ஸ், லீடர்ஸ் கன்ஃபியூஷன், ஃபேமிலி பார்ட்டி, லாஸ் ஆஃப் பப்ளிக் ட்ரஸ்ட். இதெல்லாம் சேரும்போது மக்களுக்கு ஒரு நியூ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு ஐடியா வருது. அந்த நாவல்டி ஃபேஸா விஜய் கேன் ரிஃப்ளெக்ட். ஸோ ஒன்ஸ் அகைன் நம்ம சொசைட்டில எந்த ஐடியா டாமினண்டா இருக்கும், அந்த டாமினன்ட் ஸ்ட்ரக்சருக்கு எதிராக ஓட்டு போறது. ஆன்டி இன்கம்பன்சி. நம்மள எது ரூல் பண்ணுதோ அந்த ரூலிங்க்கு அப்போஸ்டா ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ். ஸோ விஜய் வாக்குடன், ஹி இஸ் ஃப்ரெஷ், ஹி இஸ் விசிபிள், ஹி இஸ் எனர்ஜெட்டிக், ஹி இஸ் ஸ்டில் நவ் அன்கரப்டட். ஸோ தட் பிகின்ஸ் தி ஹிஸ்டாரிக்கல் சேஞ்ச். பட் ஒன் செகண்ட் ரிமைண்டர், இன் தமிழ்நாடு திராவிடியன் politics since 1967 with the ideas of social justice, anti-caste movement, Tamil identity, welfare model, OBC empowerment, இந்த எல்லா ஐடியாஸும் சேர்ந்து they built hospitals, schools, free rice schemes, PDS, reservation systems. So their ideas, Dravidian ideas, genuinely transformed the people, genuinely transformed the Tamil Nadu. But revolutionary are the idea, years ஆக it becomes routine. Parties used the social justice as the slogan. Social justice நடைமுறைப்படுத்தின கட்சி இப்ப வெறும் ஸ்லோகனா பயன்படுத்துது. Caste violence increased, police brutality increasing, corruption continuing, Dalit oppression is continuing. So people can identify the contradictions. சொல்றது ஒண்ணு, நடைமுறை வேற. இந்த கேப்பை ஃபில் பண்றது தான் விஜய். ஸோ விஜய் இஸ் கோயிங் டு பிகம் பிஎம். பட் அவருக்கு ஒரு செக்மெண்ட் இருக்கு, ஒரு சேலஞ்ச் இருக்கு. லாஸ்ட் 2 years he is criticizing the government, creating the anti incumbency atmosphere. பட் இப்போ அவர் அதே கவர்னன்ஸ் குள்ள போறாரு. கவர்னன்ஸ்ல ஒவ்வொரு நாளும் எடுக்க வேண்டியது முடிவு, டெசிஷன்ஸ் அண்ட் கான்சிக்வன்சஸ். ஒவ்வொரு டெசிஷனும் ஒவ்வொரு கான்சிக்வன்ஸும் how he is having relationship with பிஜேபி. மோடி கவர்மெண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க? he is going to resist இல்ல காம்ப்ரமைஸா? ஒவ்வொரு நாளும் சேலஞ்ச் இருக்குல்ல, இந்த சேலஞ்சை மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு நாளும் டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. கிளியர் இல்ல? ஸோ தமிழ்நாடு பார்த்து முடிச்சாச்சு. ஐடியாலஜி மேல எக்ஸாஸ்ட் ஆயிட்டு மக்கள் இமேஜை சூஸ் பண்ணிட்டாங்க. சோ அதே எக்ஸாஷனை கேரளாவிலையும் பார்க்க முடியும். மக்களுக்கு இருந்த அதே அதிருப்தியை கேரளாலையும் பார்க்க முடியும். பட் வித் டிஃபரெண்ட் ரீசன். ஸ்டார்ட் பண்ணலாம். இது எல்லாருக்குமே கேரளாவோட லெஃப்ட் பத்தி தெரியும். லெஃப்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி. இந்த லெஃப்ட் பார்ட்டி தான், இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் கேரளாக்கு தேவையான ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், எல்லா மக்களுக்கு தேவையான லேண்ட் ரிஃபார்ம்ஸ், எஜுகேஷன்ஸ் எல்லாத்தையும் உருவாக்கின கட்சி. பட் இந்த எலெக்ஷன்ல லெஃப்ட் பார்ட்டி கம்ப்ளீட் கொலாப்ஸ். இந்த லெஃப்ட்டுக்கு பதில் இந்த தடவை மக்கள் சூஸ் பண்ணது காங்கிரஸ். சோ கம்யூனிஸ்ட் பார்ட்டி உருவாக்கின அந்த லெஃப்ட் அலையன்ஸ் வேணாம்னு சொல்லிட்டு காங்கிரஸ் பார்ட்டி உருவாக்கின அலையன்ஸை மக்கள் ஓவர்வெல்மிங்கா சூஸ் பண்ணிருக்காங்க, பெரிய மெஜாரிட்டியோட. பிளஸ் ரொம்ப முக்கியமா இது வரைக்கும் வாங்காத அளவுக்கு கேரளாவில் பிஜேபி ஓட்ஸ் அதிகமா இருக்கு. கேரளாவில் 3 சீட்டு ஜெயிச்சிருக்கு. உங்களுக்கு பாக்குறதுக்கு 3 சீட் கம்மியா இருக்க மாதிரி தெரியும். பட் பிஜேபி பொறுத்த வரைக்கும் கேரளாவில் திஸ் இஸ் ஹிஸ்டாரிக். இவ்வளவு சீட்லாம் வாங்குறது கிடையாது. சோ இது ஃபேக்ட்ஸ். இப்போ அடுத்த பாயிண்ட், கேரளாவை டெவலப் பண்ண லெஃப்ட் பார்ட்டிக்கு ஏன் மக்கள் ஓட்டு போடல? ஒரே ரீசன். மக்கள் லெஃப்ட் பார்ட்டி, இந்த கம்யூனிஸ்ட் அலையன்ஸ் எப்படி பார்ப்பாங்கன்னா அது டெமோக்ராட்டிக்கா ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்பாங்க. ஏன்னா லெஃப்டோட பலமே டெமோக்ரஸி தான். அந்த கட்சியில் இருக்க மக்கள் இருக்காங்களே எல்லாரும் ஒன்னா சேர்ந்து
வந்து கலெக்டிவா முடிவு பண்றாங்க. லெஃப்ட் பார்ட்டிஸ்னாலே கலெக்டிவ் ஸ்ட்ரகல். ஸோ லெஃப்ட் பார்ட்டில ஒரே ஒரு பர்சன் வந்து ஒரு பர்சன் கிட்ட எல்லா பவர் வர்றதை விரும்ப மாட்டாங்க. பட் லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸா ரூல் பண்றது யாரு? லெஃப்ட் பார்ட்டி. லீடர் யாரு? பினராயி விஜயன். ஸோ பினராயி விஜயன் மேல ஒரு கிரிட்டிசிசம் இருக்கு. தன்னை சுத்தி ஒரு கல்ட் இமேஜ் உருவாக்குறாரு. பார்ட்டியோட எல்லா பவர்ஸையும் சென்ட்ரலைஸ்டா தன்னை நோக்கி மாத்துறாரு. கலெக்டிவ் தான் லெஃப்ட்ன்றத பினராயி விஜயன் தான் லெஃப்ட் மாதிரி இண்டிவிஜுவலா மாத்துறாரு. உங்களுக்கு தெரியும்ல, கேரளா வந்து சாதாரண ஸ்டேட் கிடையாது. அதிகமான லிட்ரஸி இருக்கிற ஸ்டேட். அதிகமான லிட்ரஸினா பொலிட்டிக்கல் அவேர்னஸ் அதிகமாக இருக்கிற ஸ்டேட். ஸோ ஒவ்வொரு நாளும் கவர்மெண்ட் அக்கௌண்டபிளா இருக்கா, ஒவ்வொரு பார்ட்டியும் வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ தே பனிஷ்ட் பினராயி விஜயன். ஆக்சுவலா பார்த்தனா கேரளாவில் எப்பொழுதுமே மக்களுக்கு ஒரு ஹேபிட் இருக்கு. எந்த ஒரு பார்ட்டியா இருந்தாலும் ஒரு 5 இயர்ஸ்க்கு தான் ஆட்சி கொடுப்பாங்க. அந்த 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த பார்ட்டி தூக்கிடுவாங்க, இன்னொரு பார்ட்டிக்கு ஓட்டு போடுவாங்க. பட் லாஸ்ட் 10 இயர்ஸா ஒரே பார்ட்டி, லெஃப்ட் பார்ட்டி. பினராயி விஜயன் மேல இருக்கிற இமேஜ் இருக்குல்ல, அவரோட ஒர்க்கிங் நேச்சர் பிடிச்சதுனால செகண்ட் டைம் ரூலிங் கொடுத்தாங்க. ஸோ 10 இயர்ஸ் ஆயிடுச்சுல, இப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன மக்களுக்கு அந்த ஆன்டி இன்கம்பன்சி வந்துரும்ல, இந்த ரூலிங் பவர் மேல அதிருப்தி இருக்கும்ல, போதும் வேற பார்ட்டிக்கு சான்ஸ் தரலாம். அது ஒரு ரீசன். ஸோ 2016 இருந்து 2026 வரைக்கும் ரூல் பண்ண லெஃப்ட் பார்ட்டி ஆட்சியை விட்டு வெளியே போகுது. யார் ரீப்ளேஸ் பண்றா? காங்கிரஸ் கூட்டணி. பட் ஆக்சுவலா பார்த்தா இது வந்து ஒரு சர்ப்ரைஸ்ல கிடையாது. இந்த ஸ்டேட் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே லோக்சபா எலெக்ஷன் நடந்துச்சுல, சென்ட்ரல் எலெக்ஷன். அந்த லோக்சபா எலெக்ஷன்லயே 20 சீட்ல இந்த காங்கிரஸோட கூட்டணி இருக்குல்ல, காங்கிரஸ் கூட்டணிக்கு பேர் வந்து UDF, யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த லோக்சபா எலெக்ஷன்லயே 20 சீட்ல 18 சீட் UDF எடுத்துருச்சு. அதுக்கப்புறம் வந்த 2025 வந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்லயும் அதே ட்ரெண்ட் பார்க்க முடிஞ்சது. ஸோ ஆல்ரெடி மக்கள் ஷிஃப்ட் ஆனதை லாஸ்ட் 2 இயர்ஸ்ல நமக்கு தெளிவா தெரிஞ்சிச்சு. அப்ப என்ன பண்ணிருக்கணும்? LDF லெஃப்ட் ஃப்ரண்ட் என்ன பண்ணிருக்கணும்? இந்த லோக்சபாவில் சீட் கம்ப்ளீட்டா போகும்போது அது ஒரு வார்னிங் சிக்னல் எடுத்து ரிஃபார்ம் பண்ணிருக்கணும்ல. பட் லாஸ்ட் 2 இயர்ஸ்ல பெரிய எஃபிஷியன்சியான பார்ட்டி லெவலில் சேஞ்ச் கிடையாது. ஓகேல, அப்ப கேரளாவோட பொலிட்டிக்கல் நேச்சர், கேரளா மக்கள் பொலிட்டிக்கலா எப்படி யோசிப்பாங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒரே பாயிண்ட் தான். இப்ப பேசின எல்லா பாயிண்ட்டையும் ஒரே கீவேர்ட்ல சம்மரைஸ் பண்ண முடியும். ரெட்ரோஸ்பெக்டிவ் திங்கிங். ஃபார் எக்ஸாம்பிள் 2021 நீ ஆட்சிக்கு வரனா அந்த எலக்டோரல் ஒரு ப்ராமிஸ் பண்ணிப்பல, யூ மேட் சம் ப்ராமிசஸ். எல்லா ப்ராமிசஸும் 2026 முடியும் போது 5 இயர்ஸ் முடியும் போது எல்லா ப்ராமிசஸும் நடைமுறை ஆயிடுச்சா? எல்லாத்தையும் மக்களுக்கு டெலிவரி பண்ணிட்டு செக் பண்ணுவாங்க. பழசு திருப்பி பார்ப்பாங்க. டெலிவரி பண்ணிட்டுனா அகைன் ஓட்டு போடலாம். அப்படி பார்க்கும்போது இல்லைன்னா நோ ஓட்டு. ஸோ அதே மாதிரி தான் 2016 கம்யூனிஸ்ட் பார்ட்டி LDF ஆட்சி பண்றாங்க. 5 இயர்ஸ் ரூல் பண்றாங்க. இந்த 5 இயர்ஸோட முடிவில் மக்கள் என்ன பண்றாங்க? யோசிச்சு பார்க்கறாங்க. இந்த கவர்மெண்டோட 5 இயர்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்டோட பர்ஃபார்மன்ஸ் அதை விட பெட்டரா இருக்கு. ஸோ LDFக்கு ஓட்டு போடலாம். இப்போ அடுத்து 10 இயர்ஸ் முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கும் செகண்ட் 5 இயர்ஸ்க்கும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு பார்க்கறாங்க. இம்ப்ரூவ்மெண்ட் தெரியல, தூக்கியாச்சு. ஆக்சுவலா கேரளாவில் இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் கண்டெக்ஸ்ட்ல இதை மட்டும் பேசினா ஒரு கூட்டம் இருக்குது. கேரளாவோட பொலிட்டிக்கல் ஃபைட்டே மாற ஆரம்பிக்குது. வழக்கம் போல 2-வே ஃபைட்டா இருக்கும். பார்த்தோம்ல, இப்போ UDF காங்கிரஸ் வெர்சஸ் LDF. இப்போ UDF வெர்சஸ் LDF வெர்சஸ் BJP மாறிட்டு இருக்கு. கேரளாவில் இருக்கிற ஹிந்து ஓட்ஸை முடிஞ்ச அளவுக்கு புல் பண்றாங்க BJP. அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் 3 முக்கியமான சீட்ஸ், ஹிஸ்டாரிக்கலி சிக்னிஃபிகன்ட். அப்போ கேரளாவிலையும் யூ கேன் see the polarization trap. மக்கள் வந்து பிரிஞ்சு கிடக்கிறத பார்க்க முடியுது. ஓகேல, ஆல்மோஸ்ட் கேரளா பத்தி இது போதும். பட் LDF ஆரம்பிச்சதுனால இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம். 2025 பினராயி விஜயன் கவர்மெண்ட் கேரளாவோட எஜுகேஷன் பாலிசில ஒரு ரிஃபார்ம் கொண்டு வந்தாங்க. மேபி அந்த ரிஃபார்ம் கொண்டு வந்தா ஸ்கூல்ஸோட அட்டானமி பாதிக்கும். யாரும் யோசிக்கிறாங்க? கிறிஸ்டியன்ஸ் யோசிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும்ல, கேரளாவில் இருக்கிறது யாரும் மோஸ்ட்லி கிறிஸ்டியன்ஸ். பட் இந்தியாவில் பார்க்கும்போது கிறிஸ்டியன்ஸ் யாரு? மைனாரிட்டிஸ். இந்த எஜுகேஷன் ரிஃபார்ம்னால அந்த கிறிஸ்டியன்ஸோட ஸ்கூல்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்கூல்ஸ்க்கு மேபி அட்டானமி குறைஞ்சிருமோ, நம்ம இன்ஸ்டிடியூஷன்ஸை LDF அட்டாக் பண்ணுதோ, அந்த ஒரு பயம் யாருக்கு வந்திருக்கு? கிறிஸ்டியன் பீப்புளுக்கு வந்திருக்கு. அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் 2016 கிறிஸ்டியன் ஓட்ஸ் LDFக்கு 45%. 10 வருஷத்துல 2026 45 இருந்து 25% குறைஞ்சு போச்சு. அப்ப அந்த ஓட்ஸ்ல யாருக்கு போயிருக்கு? UDFக்கு போயிருக்கு, காங்கிரஸுக்கு போயிருக்கு. அண்ட் சிமிலர்லி சேம் LDF பார்ட்டில, கம்யூனிஸ்ட் பார்ட்டில இருந்து சில தலைவர்கள் முஸ்லிம்ஸ் மார்க் பண்ணிருக்காங்க. சில ப்ரோவோகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் பேசி, தேவையில்லாத ஸ்டேட்மெண்ட்ஸ் பேசி முஸ்லிம் மக்களை ப்ரோவோகேட் பண்ணிருக்காங்க. அந்த ப்ரோவோகேஷனை டாப் லீடர்ஸ் கூட எதுவுமே சொல்லாம சைலண்டா இருந்திருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் முஸ்லீம் சில ஓட்ஸ் யாருக்கு போயிருக்கு? UDFக்கு போயிருக்கு. அண்ட் ஆல்சோ இது வச்சுக்கலாம், இஸ்ரேல் ஈரான் வார். கேரளாவில் இருக்கிற முக்காவாசி மக்கள் எங்க ஒர்க் பண்றாங்க? கல்ஃப்ல தான். சவுதி அரேபியா, UAE, கட்டார், குவைத். அப்ப அங்கிருந்து காசு சம்பாரிச்சு மக்கள் அனுப்புவாங்க, கேரளாக்கு அனுப்புவாங்க. பட் இப்ப என்ன ஆகுது? அந்த இன்கம் குறையுது, அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமா இருக்கும். அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டோட வெளிப்பாடாக கூட ஆட்சி மாத்திருக்கலாம். ஆன்டி இன்கம்பன்சி. கிளியர்ல, ஆல்மோஸ்ட் கேரளா கிளியர்ல. உங்களுக்கு கொஞ்சம் பிரிச்சு பார்க்க முடியுதா? இந்தியாவில் மற்ற பகுதியில் ஃபியர் பேஸ்ட் பாலிடிக்ஸ், கரெக்டா ஏதோ ஒரு பயத்தை உருவாக்குறாங்க. அந்த அச்சுறுத்தல் வழியாக பாலிடிக்ஸ் நடக்குது. இன்னொரு ஸ்டேட்ல ஐடியாலஜி வேணா, இமேஜ் பாலிடிக்ஸ். பட் கேரளாவில் கவர்னன்ஸ் பேஸ்ட் பாலிடிக்ஸ். ஒரு ஆட்சி, ஒரு கவர்மெண்ட் வந்து அண்டர் பெர்ஃபார்மன்ஸா இருக்குன்னா உடனே மாத்திடுறாங்க. கவர்னன்ஸ் பேஸ்ட் பாலிடிக்ஸ் கேரளா கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது. ஸோ ஆல்மோஸ்ட் கிளியர்ல. பட் இதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம அசாம் பார்த்துட்டோம், பெங்கால் பார்த்தாச்சு, தமிழ்நாடு, கேரளா. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லயும் டிஃப்ரெண்ட் ரிசல்ட். அண்ட் டிஃப்ரெண்ட் ரிசல்ட்டுக்கான காரணம் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டையும் தனித்தனியா பார்க்கும்போது ரிசல்ட்டும் ரீசனும் பார்க்க வேற வேற மாதிரி இருக்கலாம். பட் இந்த எல்லா ஸ்டேட்ஸோட எலெக்ஷன் ரிசல்ட்டையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது ஒரு காமன் பாயிண்ட் நோட் பண்ணிக்கலாம். சில முக்கியமான பேட்டர்ன்ஸை உங்களால
நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சதா? ஸோ அந்த பேட்டர்ன் தான் பார்க்க போறோம். இந்த பேட்டர்ன் தான் முக்கியம். கரெக்டா? நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம்ல, ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் தனித்தனியா பார்க்கும்போது அதோட காரணமும் அதோட அவுட்புட்டும் வேற மாதிரி இருக்கும். டிஃப்ரெண்டா இருக்கும். பட் எல்லாத்தையும் லிங்க் பண்ணி பார்க்கும்போது ஒரு டெம்ப்ளேட் கிடைக்கும், ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். ஸோ சேம் லைக் தட் இந்த எலெக்ஷன்ஸ் வழியாக ஏதாவது ஒரு பேட்டர்னை கண்டுபிடிக்க முடியுதா? சில முக்கியமான பேட்டர்ன்ஸை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஃபர்ஸ்ட், ஹூ இஸ் தி ரியல் வின்னர் ஆஃப் திஸ் எலெக்ஷன்? ரியல் வின்னர்னு பார்க்கும்போது அசாம்ல பிஜேபி, பெங்கால்ல பிஜேபி, புதுச்சேரியிலையும் பிஜேபி, கேரளாவில் இது வரைக்கும் இவ்வளவு ஓட்டு பிஜேபி வாங்குறதே கிடையாது. ஈவன் 3 சீட்டா இருந்தாலும் பிஜேபிக்கு இட் இஸ் சிக்னிஃபிகன்ட்லி ஹை. ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட்? இந்த எல்லா ஸ்டேட்ஸ்லயுமே யாரோட ஃபுட் பிரிண்ட் தெரியுது? பிஜேபியோட ஃபுட் பிரிண்ட் தெளிவா தெரியுது இல்ல? அப்போ ஒரு ஆங்கிள் பார்க்கும்போது பிஜேபி இஸ் தி ரியல் வின்னர் மாதிரி தெரியுது. பிளஸ் இன்னும் கொஞ்சம் டீப் இன்சைட். ஃபார் எக்ஸாம்பிள், வெஸ்ட் பெங்கால் பார்த்தோமா? வெஸ்ட் பெங்கால்ல என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாங்கன்னு பார்த்தோமா? அது யாரோட ஸ்ட்ராட்டஜி? பிஜேபி ஸ்ட்ராட்டஜி. அப்படி கிடையாது, பிஜேபிக்குள்ள இருக்கிற அமித்ஷாவோட ஸ்ட்ராட்டஜி. பிஜேபியில நிறைய பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க, நிறைய தலைவர்கள் இருக்காங்க. மோடின்றது ஒரே ஒரு ஃபேஸ் தான். லாஜிக் புரியுதா? ஒரே ஒரு ஃபேஸை வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ரூல் பண்ண முடியாது. ஒரே ஒரு ஃபேஸை வச்சுக்கிட்டு இவ்வளோ ஸ்டேட்ஸ்ல ஃபுட் பிரிண்ட்ஸை ஸ்ட்ராங்கா வைக்க முடியாது. அப்போ வேற ஒரு ஸ்ட்ரக்சரல் ரீசன் இருக்கும், அது அப்புறம் பார்க்கலாம். பட் வாட் இஸ் தி பாயிண்ட்? இந்த வெஸ்ட் பெங்கால எக்ஸாம்பிளா வச்சுக்கிட்டு பார்த்தா வெஸ்ட் பெங்காலோட பியூர் ஸ்ட்ராட்டஜிக் ரீசன் யாரு? வெஸ்ட் பெங்கால்ல பிஜேபி கிளியர் பண்றதுக்கான ஜெயிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி உருவாக்குனது அமித்ஷா. ஸோ பிஜேபியில மல்டிபிள் குரூப்ஸ், மல்டிபிள் லீடர்ஸ் இருந்தாலும் இந்த ஸ்ட்ராட்டஜில வெஸ்ட் பெங்கால்ல அமித்ஷா ஜெயிச்சதுனால மறுபடியும் பிஜேபியில அமித்ஷாவோட வாய்ஸ் ஸ்ட்ராங் ஆகும். அவருக்கு பிடிச்ச பர்சனாலிட்டிஸ் மேபி மினிஸ்டர் அவையில மாறலாம். லாஜிக் புரியுதா? ஜென்ரலா பார்க்கும்போது வின்னர் யாரோ இருக்காங்க. அது மைக்ரோலிசிஸ் பண்ணும்போது ஒரு கட்சிக்குள்ள ஒரு பர்சன் ஸ்ட்ராங் ஆகுறாரு. ஸோ ஓகேல, கிளியர்ல. பட் இன்னும் முடியல. நாம பார்த்தது ஸ்டேட் லெவல் எலெக்ஷன். மோஸ்ட்லி ஸ்டேட் லெவல் எலெக்ஷன்ல யார் ஜெயிப்பா? ஸ்டேட் லெவல் பார்ட்டிஸ் தான் ஜெயிக்கும். கரெக்டா? மேபி ஸ்டேட் லெவல் ஆரம்பிச்சதுனால இந்த ஒரு டேர்ம் ரிவிஷன் பண்ணிடலாம். இந்தியாவில் இருக்கிற டெமோக்ரஸி என்ன டெமோக்ரஸி? ஃபெடரல் டெமோக்ரஸியா? வாட் இஸ் ஃபெடரல் டெமோக்ரஸி? இந்தியாவில் ஒரே ஒரு கவர்மெண்ட் மட்டும் கிடையாது. இந்தியாவை ரூல் பண்றது not only one government. இந்தியாக்குள்ள 28 ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வேர் ரூலிங். அப்ப இந்தியாவை ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட் ரூல் பண்றாங்களே, தட் இஸ் ஃபெடரலிசம். ஒரே ஒரு கட்சி, ஒரே ஒரு கவர்மெண்ட் ஒட்டுமொத்த இந்தியா ரூல் பண்ணல, தட் இஸ் யூனிட்டரி. அப்ப இந்தியாவோட யூனிக்கே ஃபெடரல் டெமோக்ரஸி. ஒவ்வொரு ஸ்டேட்லயும் கவர்மெண்ட் இருக்கும். இது ஏன் முக்கியம்? அதாவது ஃபெடரல் டெமோக்ரஸி ஏன் முக்கியம்? உங்களுக்கு தெரியும், இந்தியா இஸ் தி டைவர்சிஃபைட் லேண்ட். நிறைய கல்ச்சர், நிறைய லாங்குவேஜ், டிஃப்ரெண்ட் ஹிஸ்டரிஸ். அப்ப அந்தந்த பகுதி ரூல் பண்றதுக்கு அந்த ஸ்டேட் வழியில உருவாகிற பார்ட்டிஸ் தான் கரெக்டா அந்த பீப்புளோட கல்ச்சரை புரிஞ்சுக்க முடியும். கரெக்டா? அப்ப இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணுது? நம்ம இந்தியாவில் ரியல் பவர் யார்கிட்ட கொடுக்குது? ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கொடுக்குது. எல்லா ஸ்டேட்ஸ்க்குமே ஈவன் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தாலும் இந்த ரியல் பவர் லைஸ் வித் தி ஸ்டேட் கவர்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ஸ்டேட்டுக்கான பட்ஜெட், அந்த ஸ்டேட்டை பாதுகாக்கிற போலீஸ், எஜுகேஷன் பாலிசி, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், லாங்குவேஜ் சேஃப்கார்ட் பண்றது, கல்ச்சுரல் சேஃப்கார்ட். ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட்? ஒவ்வொரு ஸ்டேட்டும் தனக்கு தேவையான பட்ஜெட்டை, இந்த எல்லா விஷயங்களையும் அவங்களே உருவாக்கிக்க முடியும். விச் மீன்ஸ் ஸ்டேட் ஹஸ் ரியல் பவர்ல, ஸ்டேட் கவர்மெண்ட் ஹஸ் ரியல் பவர்ல. தட் இஸ் கால்ட் அஸ் ஃபெடரல் டெமோக்ரஸி. ஸோ கான்ஸ்டியூஷன் படி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஓரளவுக்கு முடிஞ்சாலும் ட்ரை பண்ணி மோஸ்ட் ஆஃப் தி டைம்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டை டாமினேட் பண்ணக்கூடாது. எமர்ஜென்சி டைம்ல வேற, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எமர்ஜென்சினா அது வேற. பட் நார்மல் டைம்ல பார்க்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்டால எல்லா முக்கியமான விஷயத்திலையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டை டாமினேட் பண்ண முடியாது. தட் இஸ் கால்ட் அஸ் ஃபெடரல் டெமோக்ரஸி. இந்தியாவில் டெமோக்ரஸி இருக்கு த்ரூ ஃபெடரலிசம், த்ரூ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். அண்ட் அகைன் ஸ்டேட் கவர்மெண்ட் மீன்ஸ் ஸ்டேட் லெவல் பார்ட்டிஸ். இதான் முக்கியம் பாயிண்ட். புரியுதுல? ஸ்டேட் கவர்மெண்ட்னு உருவாக்கிட்டு அந்த கவர்மெண்ட் ரூல் பண்றது சென்ட்ரல் பார்ட்டியா இருந்தா ஆகும். இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? யூனிலேட்டரலிசம். லாஜிக் புரியுதா? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு நேஷனல் லெவல் பார்ட்டி ரூல் பண்ணலாம் பொதுவா. பட் ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குள்ளேயும் ரூல் பண்றது ஸ்டேட் பார்ட்டி இல்லாம சென்ட்ரல் பார்ட்டி தான் ரூல் பண்ணுச்சுன்னா என்ன உருவாகும்? ஒரே ஒரு பார்ட்டி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ரூல்ஸ் போடும். தட் இஸ் நாட் டைவர்சிஃபைடு, தட் இஸ் நாட் ஃபெடரலிசம், தட் இஸ் யூனிலேட்டரலிசம். இப்போ யோசிக்க முடியுதா? ரிசல்ட் எல்லாம் பார்த்தோமா? எல்லா ஸ்டேட்ஸ்லயும் ஈக்குவல் டு பிஜேபியா? அப்ப இந்தியாவில் இன்னொரு பேட்டர்ன். பார்க்க ஃபெடரலிசம் மாதிரி இந்தியா தெரிஞ்சாலும் ரியாலிட்டியில யூனிலேட்டரலிசம் அதிகமாயிட்டே இருக்கு. இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் ஒரே ஒரு பார்ட்டியோட வாய்ஸ் மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணாது? மற்ற வாய்ஸ் கேட்காதுல்ல, கிளியர் இல்ல. பட் மேபி இந்த டைம்ல சில பேருக்கு இப்படி தோணலாம், இல்ல அசாம்ல ஓகே, பெங்கால்ல ஓகே, தமிழ்நாட்டில் பாருங்க, தமிழ்நாட்டில் பிஜேபி வரல, சக்சஸ். அப்படி கிடையாது. ஒரு ஸ்டேட்டோட, ஒரு கண்ட்ரியோட, இந்தியாவோட ஃபெடரலிசம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா எது ஸ்ட்ராங்கா இருக்கணும்? ஸ்டேட் லெவல் பார்ட்டிஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும், ரீஜனல் பார்ட்டிஸ் செம ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ரீஜனல் பார்ட்டிஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அந்த அளவுக்கு எல்லா ரீஜனல் பார்ட்டிஸ் ஒன்னா சேர்ந்து சென்ட்ரல் பார்ட்டியை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பிரஷர் பண்ண முடியும். அது வழியாக ஃபெடரல் டெமோக்ரஸியில ஸ்ட்ராங் பண்ண முடியும். பாயிண்ட் புரியுதுல? அப்படி பார்க்கும்போது இந்த எலெக்ஷன்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டை அழுத்தம் கொடுக்குற, யூனிலேட்டரலிசத்தை பிரஷர் பண்ற ரெண்டு முக்கியமான ரீஜனல் பார்ட்டி கொலாப்ஸ். டிஎம்கே இஸ் தி சிம்பிள் ஆஃப் ஃபெடரல் டெமோக்ரஸி. டிஎம்கே ஸ்ட்ராங்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எப்போதும் பிரஷர் இருக்கும். சேம் லைக் தட் டிஎம்கே எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கோ அதே அளவுக்கு ஸ்ட்ராங் திரிணாமுல் காங்கிரஸ், வெஸ்ட் பெங்கால்.
மம்தா பானர்ஜி. பாயிண்ட் புரியுதுல? தமிழ்நாட்டுல பிஜேபி ரூல் பண்ணல. பட் இந்த எலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது ரீஜனல் பார்ட்டிஸ், எந்த ரீஜனல் பார்ட்டிஸ் நம்ம ஸ்ட்ராங்கா யூனிலேட்டரிசத்துக்கு அப்போஸா பேசிட்டு இருந்துச்சோ, இந்த ரீஜனல் பார்ட்டிஸ் ஆர் நவ் ஸ்ட்ரகிளிங். ஓகேவா? அப்ப இப்போதைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்போஸ் பண்றதுக்கு ஒன்னு காங்கிரஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ காங்கிரஸ் இஸ் தி ஒன்லி நேஷனல் பார்ட்டி கேன் அப்போஸ் தி பிஜேபி டில் நவ். பட் உங்களுக்கே தெரியும், காங்கிரஸ் இஸ் இட் செல்ஃப் இட் இஸ் இன் வீக் கண்டிஷன். இந்த கோர் பாயிண்ட் புரியுதுல? அண்ட் இதே பாயிண்ட் நீங்க சோஷியல் மீடியா ஆங்கிலையும் பார்க்கலாம், சோஷியல் லெவலையும் பார்க்க முடியும். வாட் இஸ் தி பாயிண்ட்? எப்படி ஒவ்வொரு ஸ்டேட்ல சில முக்கியமான ஸ்ட்ராங் ரீஜனல் பார்ட்டி வீக் ஆகுதோ, அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் ஒரு சேஞ்ச் நீங்க பார்க்க முடியும். ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி லோக்கல் ஐடென்டிட்டி, லோக்கல் பீப்புளோட அடையாளம், லோக்கல் இஷ்யூஸ், லோக்கல் லாங்குவேஜ், லோக்கல் கல்ச்சர், இதை பத்தி பேசிட்டு இருந்த சோஷியல் மீடியா இப்போ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி டிரான்சென்ட் ஆகி நேஷனலிசம், நேஷனல் இஷ்யூஸ், நேஷனல் ஃபியர், நேஷனல் ஐடென்டிட்டி. ஸோ ரீஜனல் ஐடென்டிட்டி வீக் ஆயிட்டு நேஷனல் ஐடென்டிட்டி ஸ்ட்ரென்தன் ஆயிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில். ஸோ சோஷியல் மீடியா இஸ் கன்வெர்ட்டிங் இன்டு தி ஒன் நேஷனல் நெரேட்டிவ். எப்படி பொலிட்டிக்கல்ல ரீஜனல் பார்ட்டி வீக் ஆயிட்டு இருக்கோ, அதே மாதிரி சோஷியல் மீடியாவிலையும் ரீஜனல் பார்ட்டியோட வாய்ஸ் வீக் ஆயிட்டு ஒரு நேஷனல் நெரேட்டிவ் உருவாக்கிட்டு இருக்காங்க. விச் மீன்ஸ் இது எல்லாமே நமக்கு ஒரு டெமோக்ராட்டிக் வார்னிங். சி வாட் இஸ் டெமோக்ரஸி? உங்களுக்கு தெரியும்ல, வழக்கமாக சொல்லுவாங்கல்ல, இந்த 5 இயர்ஸ் ஓட்டு போடுறோம்ல, தட் இஸ் சிம்பாலிக் டெமோக்ரஸி. அது மட்டுமே டெமோக்ரஸி கிடையாது. ரியல் லைஃப்ல தினசரி பேசுறதுல, தினசரி லைஃப்ல எவ்ரி ஒன்ஸ் வாய்ஸும் கேட்கப்படுதா? வீக்கர் செக்ஷனோட வாய்ஸ், வாய்ஸ், ரீஜனல் கல்ச்சர், லோக்கல் லாங்குவேஜ், லோக்கல் இஷ்யூஸ், கிராஸ் ரூட் லெவல் ப்ராப்ளம்ஸ், இது எல்லாமே பேசப்படுகிறதா? இதெல்லாம் மறைச்சிட்டு ஒரு நேஷனல் லெவல் ஃபீலிங்கை மட்டும் உருவாக்கிட்டே இருக்கும்போது தட் இஸ் டெமோக்ராட்டிக் வார்னிங். கிளியர்ல? எஸ். இப்போ சொல்லுங்க, இந்த எல்லா ஸ்டேட்ஸோட ஸ்டோரிஸும் இந்த காலகட்டத்தில் நமக்கு என்ன சொல்ல வருது? நம்ம எல்லாரும் சேர்ந்து எந்த மாதிரி இந்தியாவை உருவாக்கிட்டு இருக்கோம்? வாட் கைண்ட் ஆஃப் இந்தியா வி ஆர் மேக்கிங்? இதான் ரியல் கொஸ்டின்ல. எஸ்.